வரிசை எண் 17 தலைப்பு என் சமூக கால இளைஞர்களே. அவையோர் அனைவருக்கும் ஆர்ப்பரிப்புடன் ஆரவாரம் கலந்து எனது வணக்கங்களை சமர்ப்பித்து என் சமூக கால இளைஞர்களே என்னும் என் தலைப்புக்குள் நுழைகிறேன். அவையோரே ஆரவாரம் தான். ஏனென்றால் அனுதினமும் உயர்ந்து கொண்டிருக்கும் என் இளைய சமுதாயத்தை காணும் போது நானும் அனுதினமும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆரவாரத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஏதோ சிறு பதற்றம் என்னுள் நிலவுகிறது. ஏனென்றால் டெல்லியில் பேருந்தில் நிர்பயா சிங் என்ற பெண்ணிற்கு நடந்த சோகங்களை சொல்லக்கூட என்னா அனுமதிக்காத அளவிற்கு என்னை மாற்றிவிட்டது அல்லவா இந்த இளைய சமுதாயம். அவளின் பலத்த அழுகுரல் இன்னும் என் செவிக்குள் ஆறாத வடுவாய் அவ்வப்போது அழுதுவிட்டு போகிறது. என் செய்வேன்? ஏன் டெல்லி வரை? இதே தமிழகத்தின் பொள்ளாச்சி சம்பவம். நெஞ்சை பதற வைக்கும் குரலோசைகள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த இளைய சமுதாயம் என்று காணும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வடிகிறது. நித்திக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரனின் தமிழ் மரபை எல்லாம் இன்றைக்கு மறந்து விட்டோம் அல்லவா? அவையோரை மறந்து விட்டோம். அடுத்த செய்திக்கு வருகிறேன். 1914ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 28 என்றவுடன் நம் நினைவுகளில் வந்து அமர்வது முதல் உலகப் போர். என் நாட்டை எவன் ஆண்டால் என்ன, யார் அடிமைப்படுத்தினால் எனக்கு என்ன என்று ஒரு குடிமகன் இருந்திருந்தால் அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தே இருக்காதே. ஆனால் என் தாய் நாட்டை அடிமை நாடு ஆக்கியவனை அடியோடு விடப்போவதில்லை என்று சபதம் பூண்ட 19 வயது இளைஞன் கேவ்ரிலோ பிரின்சிப் ஆசிரிய நாட்டின் இளவரசியும் சுட்டு பழிவித்தான். வரலாற்றின் பக்கங்களில் தீவிரவாதியாய் பதிவானான். ஆனால் என்னுடைய கண்களுக்கு மட்டும் அவன் போசி நாட்டின் கதாநாயகனாய் திகழ்கிறான். அத்தகு தேசப்பற்றி எங்கே சென்றது நம்மிடம் என்று நினைத்து நான் ஒரு நொடி பதறுகிறேன் என் இளைய சமுதாயமே. அது மட்டுமா, மணிப்பூர் சம்பவத்தில் கூட இன்னமும் நாம் மகுடி மட்டும் தானே ஊதிக்கொண்டிருக்கிறோம். ஆசிரியரை கொன்று தின்னும் அறம் நம்முடையதா என்ன? காந்தியத்தையும் என்றைக்கோ காலாவதி ஆக்கிவிட்டோம் அல்லவா? படிப்படியாய் அயல் நாட்டு மோகத்திற்கும் நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம். புலனமே நமக்கு புவியாகி போனது. புத்தகங்கள் அனைத்தும் புதைந்தே போனது. இங்கே கொலை, அங்கே கொள்ளை, இங்கே கைகலப்பு, அங்கே கற்பழிப்பு. இவைதானா இந்த இளைய சமுதாயத்தின் கலப்பாடு? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லி சாதிக்க பிறந்த இவ்வூரிலே இன்றைக்கு சாதிக்கு என்று ஒரு படுகொலை. இந்நிலை நீடித்தால் உலக வரைபடத்தில் தேடினாலும் கிடைக்காது நம் தேசம். பாடுபட்டு பணத்தை தேடி மண்ணிற்குள் பூட்டி வைக்கும் கேடுகெட்ட மாநிலங்களை கேளுங்கள். கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன என்ற அவ்வையின் வாக்கினை முன்னிறுத்தி அடியேனின் ஒரு சில வேண்டுகோள்களை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். அன்னையின் அடிவயிற்று கீறல்களும் தந்தையின் இருகை கால்புகளும் உனக்கான வடுக்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே இளைஞனே. நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை நீ மறந்து விட்டதை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி செல்கின்றன. சுற்றுச்சூழலும் அதே போலத்தான். மணி நீரும் மண்ணும் மலையும் மணிநலர் காடும் உடையது அரண் என்பார் வள்ளுவர். ஆடியில் ஓடி வரும் காவிரியை வரவேற்க ஆடி பெருக்க விழா கண்டு நீருக்கு விழா எடுத்தவன் தமிழன்.